அப்போ உண்மையிலே அந்த கதையில யார் தான் ஜெயிச்சா? ஜெயிக்கிறது எப்பவுமே தர்மம் தானே. அப்படி தர்மம்னா என்ன? டேய், கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க. இன்னொருத்தர் ஆபீஸ்ல இப்படியே உட்காருவ? ம். இவர் ஒருத்தர். இப்போதைக்கு நீ போட வேண்டாம், சரியா? வண்டி ஓட்டணும்ல. ஏன்னா அநியாயம் பண்ற? மொத்தமா காலி பண்ண மாட்டேன்டா, மிச்சம் இருக்கும். ம், கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. சரி, வேலையை முடிச்சுட்டு ஒன்று போட்டுரு. பின்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன். பொறுமை மட்டும்தான் இந்த வேலைக்கு ரொம்ப தேவை. ம். அப்புறம் உனக்கு அவ்வளோ போர் அடிக்குதுன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். இவர் வேற மறுபடியும் கதையா? இது ஒரு புராண கதை, வானர படையோட கதை. கிஷ்கிந்தா மகாராஜ்யத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க, வாலியும் சுக்ரீவனும். ஐயா, இந்த கதை தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? அப்படியா? ஆ, முழுசா சொல்லியிருக்கனா? ஏதோ வரம் கொடுத்ததை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. வாலிக்கு வாலிக்கு பிரம்மன் கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கு. வரம்னு சொன்னா அப்படி ஒரு வரம். தன்னை எதிர்க்க வரவங்களோட பாதி பலம் வாலிக்கு கிடைக்கும். அப்புறம் தலைவருக்கு தலகணம் ஜாஸ்தி ஆயிருச்சு. பாக்கறவன் கூட எல்லாம் வம்பு சண்டை தான். அவரோட தம்பி சுக்ரீவன் வரைக்கும் ஓட விட்டுருச்சு. எதுக்கு? அது கொஞ்சம் பெரிய கதடா, சின்னதா சொல்றேன். சுக்ரீவன் கிட்ட தான் ராஜ்யம் இருந்தது. வரம் கிடைச்ச வாலிய எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச சுக்ரீவன் நைஸா அப்படியே காணாம போயிட்டான். அப்படின்னா? டேய், ஓடி போயிட்டான். ஓ, இந்த சுக்ரீவன் இருக்கார்ல, அவருக்கு மூளை ஜாஸ்தி. அவர் ஓடி ஒரு மலை மேல ஏறிக்கிட்டாரு. அவரோட பேரு ரிஷியா.
ரிஷ்யமுகாஜலம். ஆ? ரிஷ்யமுகாஜலம். பேரே பயங்கரமா இருக்கே. இந்த மலையை தான் வாலி ஏறாத மலைன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்கு. கதைக்குள்ள வேற கதையா? என்ன இது? டேய், இது அப்படியே அடுக்கடுக்கா நிறைய இருக்குடா. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சு எப்படா அடிக்கிறது? ஊத்ரா. மார்ட்டி, டேய் மார்ட்டி. அப்புறம் ஒரு நாள் வாலிக்கு நேரா சவால் விட்டு, அண்ணா அண்ணா கருத்து சொல்லும் போதா கூப்பிடுவ? கொஞ்சம் மரியாதை வேணும்ல. நீங்க சொல்லுங்கண்ணா. நாம கதை எங்க விட்டோம்? வாலி. வாலி. ஒரு நாள் வாலிக்கு நேரா சவால் விட்டு துந்துபி வந்தான். என்ன பி? துந்துபி. அது ஒரு பெரிய மாடுடா. மாடுன்னு சொன்னா மனுஷனோட உடலும் மாட்டோட தலையும். இந்த வாலி என்ன செஞ்சான் தெரியுமா? காலை தூக்கி ஒரே அடி அந்த மாட்டோட தலையை தூக்கி வீசிட்டான். அந்த தலை எங்க விழுந்ததுன்னா அந்த மலையில தவம் செஞ்சுட்டு இருந்த முனிக்கு முன்னாடி. தலைவர் பயங்கர கோபத்துல இருந்தாரு. உடனடியா ஒரு சாபம் விட்டாரு. இத செஞ்சவன் இந்த மலையில எப்பாவது கால வச்சா அவன் தலை வெடிச்சு போயிரும்னு சொன்னாரு. தலை வெடிச்சிரும், செத்துரும், விலங்குனதான். ஆனா அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அப்புறம் சொல்லு. இது புராண கதை. இது இப்படிதான். தலை போயிரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாலி அந்த பக்கம் போவானா? இத நல்லா தெரிஞ்ச சுக்ரீவன் அங்கேயே மறைஞ்சு உட்கார்ந்துட்டான். இந்த சமயத்துல ராமன் வந்து தன்னோட மனைவிய காணும்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே அங்க வந்தாரு. ராமனும் சுக்ரீவனும் சந்திச்சுக்கிட்டாங்க. ராமன் தான் தேவைய சொன்னதும் சுக்ரீவன் வந்து நான் ஒரு பாலம் போடுறேன்னு சொன்னான். ஒரு பாலம் போட்டா ரெண்டு பேருக்கும் நல்லது தானே? எப்படி? இந்த பாலம் தான் பின்னாடி ராமசேதுன்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் ராமன் சுக்ரீவனுக்கு என்ன தேவைன்னு கேட்டாரு. சுக்ரீவன் வந்து வாலிய கொலை பண்றதுக்கான திட்டத்தை ராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டான். சுக்ரீவன் வாலிக்கு எதிரா படைய சேர்த்துட்டான்.
வாலிய கொலை பண்ண மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராமனுக்கு இதுல வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு சந்தேகம் வந்துருச்சு. அது ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ராமருக்கு சுக்ரீவரை தெரியாதா? இந்த சுக்ரீவருக்கு ஆப்போசிட்ல இருக்கவர் தானே வாலி. டேய், அது என்னன்னா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அதுதான்டா கதையோட ட்விஸ்டே. அப்புறம் முதல் முயற்சி வீணாயிடுச்சு. அடுத்த நாள் லக்ஷ்மணன் இதுக்கு ஒரு தீர்வை சொன்னான். சுக்ரீவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டு விட்டான். மறுபடியும் வாலியும் சுக்ரீவனும் நேருக்கு நேரா நின்னாங்க. இந்த முறை மிஸ் ஆயிடுச்சுன்னா வாலி எல்லார் கதையையும் முடிச்சிடுவான்னு தெரிஞ்ச ராமன் கண்ணை மூடிக்கிட்டு விட்டுட்டாரு. என்னது? அம்பு. அப்புறம் சுக்ரீவன் வந்துட்டானே. வா, உள்ளவா. வாலிய முன்னாடியே தூங்க வச்சாச்சு. வா, உட்காரு. மார்ட்டி, அசஞ்சனம் தலை செதறிடும். நீ என்னடா நினைச்ச? கூடவே இருந்து குழி பறிச்சா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? இது நல்லா இருக்கே. இது சுக்ரீவர், அது வாலி. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்த கதை இதானா? ஓ, அப்படியா? சுக்ரீவர் இல்லனா இந்த கதையில நம்ம ரோல் என்ன? நம்ம கதை எங்க நிறுத்தணும்? அம்பு. ராமர் அம்பு விட்ட இடத்துல. இந்த ராமனோட திட்டத்தில இருந்து வாலி தப்பிச்சு போயிட்டான்னா ஓல்டு மங்க். ராமன் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் முனியோட சாபம் வாலிய துரத்திக்கிட்டே இருக்கும். முனி. தவத்துக்கு இடையூறு பண்ணா சாபம் விடுற முனிவர்களை தான் நீ பார்த்திருப்ப. ஆனா ஏன் தவத்துக்கு எடுத்தவன் எந்த மலைக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவனை அந்த இடத்துக்கே போய் தூக்குறதாண்டா என் பழக்கம். நீ உன் அண்ணனை தூக்கவே வெளியிருந்த ஆளை ரெடி பண்ணவன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நானா சொல்றா. ராமரும் ஏமாந்துட்டான், முனிவரும் ஏமாந்துட்டான்.
நான் கூப்பிட்டதுனால தான் அவன் வந்தான். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லதாக போச்சு. அப்புறம் எப்படி? ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னல, அதில் உண்மையில் யார் தான் ஜெயிச்சா? ஜெயிக்கிறது எப்பவுமே தர்மம் தானே? இல்லை, அப்படி தர்மம்னா என்ன? நீ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டல தர்மம்னா என்னன்னு. எவ்வளோ நேரம்டா அது சும்மாவே இருக்கிறது? பொறுமை தான்டா நம்ம தொழிலுக்கு முக்கியம். சரிதானே? என்னடா உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? போர் அடிக்குதுன்னா நான் ஒரு கதை சொல்லட்டா? ஒரு புராண கதை.